6 இம்பாவம் காரகங்கள். 1 நோய். 2 உத்தியோகம். 3 கடன். 4 எதிரிகள். 5 இடையூறு. 6 பொருள் இழப்பு. 7 சண்டை. 8 கலகம். 9 சந்தேக புத்தி. 10 வம்பு வழக்கு. 11 கோர்ட். 12 தாய்வழி மாமா. 13 கருமித்தனம். 14 மனக்கவலை. 15 கடுமையான வேதனை. 16 பலருடன் பகைத்தல். 17 கண்ணோய். 18 பிச்சை வாங்குதல். 19 நேரம் தவறி உணவு உட்கொள்ளும் முறை. 20 பங்காளிகள் வழியில் பிரச்சினை. 21 வயிறு வலி. 22 சிறுநீரக கோளாறு. 23 வேலைக்காரர்கள். 24 விஷ ஜந்துகளால் ஏற்படும் கண்டம். 25 ஜலகண்டம். 26 கபம். 27 வீட்டு வாடகை. 28 எதிலும் தடை. 29 மர்ம உறுப்பில் காயம். 30 போட்டி பந்தயம். இவற்றில் வெற்றி தோல்விகள். 31 வழக்குரைஞர். 32 வைத்திய மூலிகைகள். 33 சிறுதொழில். 34 உணவு விடுதி தங்கும் விடுதி. 35 பொருள் பதம் படுத்தும் மையம். 36 வைத்தியம் செய்யும் இடம். 37 வைசூரி. 38 பால்வினை நோய். 39 மற்றவருடன் கருத்து வேறுபாடு. 40 ஆரோக்கிய சாஸ்திரம். 41 ஐயோ தாத்தா புள்ளி தா ஆல புள்ளி காயம் படுதல். 42 எடை போடும் மையங்கள். 43 அறுசுவைகள். 44 கால்நடைகள். 45 கண்டனம். 46 சிறு பிராணிகளை கடனாக வாங்குதல். 47 படகிலிருந்து தவறி விழுதல். 48 பழிச்சொல். 49 மறதிபாவச் செயல்கள் புரிவது. 50 சுயமரியாதையை காப்பாற்றுதல். உத்தியோகம் அரசு வீடுகள். மேஷம் கடகம். சிம்மம் விருச்சிகம் அரசு கிரகங்கள் சூரியன் செவ்வாய். குரு சுக்கிரன். 4 இம் இடம் பதவி. 6 இம் இடம் உத்தியோகம். 10 தொழில் ஜீவனம் ரூல்ஸ். 1 4 10 மவீடு அரசு வீடுகளாகி 6 இம் அதிபதி அமர்வது அல்லது பார்ப்பது. 2 6 இம் அதிபதி அரசு வீடாகி 4 அல்லது 10ஆம் அதிபதி அமர்த்தல் அல்லது பார்த்தல். 3 செவ்வாயின் 4 மபார்வை அரசு வீடாகியதிலரசு கிரகமமர அரசாங்கம் அரசியல் ஈடுபாடு உண்டு. 4 குருவும் செவ்வாயும் அரசு வீடுகளில் இருந்து பார்ப்பது அரசியல் அரசாங்க ஈடுபாடு. 5 சனி பகவானின் 10 இம் பார்வையரசு வீடாகியதில் இருக்கும் கிரகங்கள் அரசு வருவாயை தரும் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கும். 6 10 மவீடு 6 மவீடு 4 மவீடு திதிசூன்யம் பாதகம் ஏற்பட்டால் உத்தியோகம் உயர்வுதடை இருக்கும். 7 சூரியன் செவ்வாய் லக்னப்படி 6 8 12 லிருந்தாலும் சூரியனுக்கு செவ்வாய் 6 8 12 இல் இருந்தாலும் விஆர்எஸ் வாங்குவார்கள். 8 செவ்வாய் சனி சம்பந்தம் பார்வை சாரம் இருந்தால் பிரமோஷன் தடை தாமதங்கள் இருக்கும். 9 சனிக்கு 3 இல் செவ்வாய் இருந்தால் பதவிக்கு நல்லது அதிகாரி. 10 அரசு கிரகம் அரசாங்க வீட்டுக்கு தொடர்பு அரசியல் ஈடுபாடு உண்டு. 11 செவ்வாய் 4 இம் பார்வை அரசு வீடாகி அங்கு குரு கூட்டல் சூரியன் அமர்ந்தால் பெரும்பதவியில் இருப்பார்கள் அமைச்சர் கூட்டல் மந்திரி. 12 7 மபாவம் சனிசம்பந்தம் பொது சேவை செய்வார்கள். 13 4 6 சம்பந்தம் உத்தியோகம். 14 கேது செவ்வாய் சம்பந்தம் யூனிஃபார்ம் இல்லாத போலீஸ் செய்தி. மருத்துவ சோதிடம். 1 6ஆம் அதிபதியை தொடும் கிரகங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் உண்டு. 2 செவ்வாய் ராகு சேர்ந்து பார்த்த பாவம் சர்ஜரி உண்டு அங்கு ஒரு கிரகம் இருந்தால் அதற்கும் சர்ஜரி உண்டு. 3 ராகு சாரம் பெற்ற கிரகத்தை செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் சாரம் பெற்ற கிரகத்தை ராகு பார்த்தாலும் சர்ஜரி உண்டு. 4 சர்ஜரி 8ஆம் பாவம் செவ்வாய் ராகு 8ஆம் பாவம் சர்ஜரியை கூறும். 5 அஷ்டமாதிபதி இங்கு இருந்தாலும் பார்த்தாலும் சர்ஜரி உண்டு. 6 செவ்வாயை பார்க்கும் கிரகத்திற்கு வெட்டுக்காயம் தழும்பு உண்டு. 7 செவ்வாய் கேதுபல்லுக்குள் பல் பிரச்சினை தரும். 8 செவ்வாய் சூரியன் முதுகு தண்டுவடம் வலி இருக்கும். 9 சனி சூரியன் எலும்பு உடைதல். 10
சனி அழுக்கு தாமதம். 11. சனியை தொட்ட கிரகங்கள் அதன் இயக்கத்தில் மெதுவாகவும் உறுப்பில் அழுக்கும் இருக்கும். 12. ஒரு வக்கிர கிரகம் பின்னத்தை டீமேஜ் கூறும். 13. ஒரு வக்ர கிரகத்தை இன்னொரு வக்ர கிரகம் பார்த்தால் பின்னம் நிச்சயம். 14. வக்ர கிரகத்தை சனியோ அல்லது 12ஆம் அதிபதியோ பார்த்தால் ஊனம் நிச்சயம். 15. பலம் குறைந்த கிரகம் மாந்தியுடன் இணைந்தால் வியாதியின் தாக்கம் அதிகம் இருக்கும். 16. மாந்தி அழிவை கூறும். மருத்துவ ஜோதிடத்தில் அழுகியதை கூறும். 17. கேது அடைப்பை சொல்லும் உறுப்பு சிறியதாக இருப்பதை கூறும். 18. ராகு விகாரம் அதிகப்படியான எண்ணிக்கை களையும் வெட்டி எடுக்கப்படும் உறுப்பையும் கூறும். 19. நீர்க்கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் குரு. இந்த நீர்க்கிரகங்கள் 4ஆம் பாவத்திற்கு சம்பந்தப்பட்டாலோ நீர்த்தன்மை அதிகரிக்கும். இந்த சூழலில் எந்த கிரகம் நெருங்கி இருக்கிறதோ அந்த காரக உறுப்பில் நீர்த்தன்மை அதிகம் இருக்கும். விருச்சிகம் லக்னம் கன்னியில் குரு சனி அஸ்தம் நட்சத்திரத்தில் இல். 4ஆம் அதிபதி சனியை குரு தொட பிரைன் நீர் சேர்தல் புத்திசலனம் மைண்ட் டிஸ்டர்ப். குரு மூளை சனி 4 அதிபதி மருத்துவத்துறை. 6ஆம் பாவகம் மருத்துவர் ஆகும் யோகம். ஆக்சிஜன் தருபவர் சூரியன். ஒளிக்கதிர்களால் சக்தியை தருபவர் சூரியன். மருத்துவத்துறையில் வெற்றியை கொடுப்பவர் சூரியன். மருந்து கிரகம் என்றால் சூரியன். செவ்வாய் என்றால் தைரியம். தசை நார்கள் காயங்கள் விபத்து அறுவை சிகிச்சை இதற்கு காரணகர்த்தா. கதிர்வீச்சு ஹீமோதெரபி. ராகு கேது குறுநோயை குணப்படுத்தும் கைராசி டாக்டர் என்ற பெயருக்கு காரணகர்த்தா. மக்கள் சக்தி மருத்துவமனை அமைக்க பணியாற்ற. தீராத வலி வேதனை இதெல்லாம் சனியை குறிக்கும். சனி பார்வை பட்ட கிரக நோய் கிரகத்தினால் உண்டாகும் நோய் குணமாக நீண்ட நாள் ஆகும். ராகு கேது தொற்று நோய் கிருமி ஸ்கேன் எக்ஸ்ரே இவையெல்லாம். மருத்துவ நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் மிருகசீரிடம் திருவாதிரை சித்திரை சுவாதி உத்திராடம் அனுஷம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி. இதில் அஸ்வினி மகம் மூலம் மிருகசீரிடம் அனுஷம் சதயம் ரேவதி இவர்கள் ஃபேமஸ் டாக்டர் ஆக இருப்பார்கள். துல்லியமாக பார்த்தால் சதயம் நட்சத்திரம் கொண்டவர்கள் டாக்டராக ரொம்ப பிரபலமானவராக இருப்பார். மருத்துவர்கள் சிம்மம் விருச்சிகம். சிம்ம ராசியாக வருவது நல்லது. சிம்ம லக்கினமாக வருவது நல்லது. 10ஆம் இடமாக வருவது விருச்சிக ராசி அல்லது லக்னமாக வருவது அல்லது 10ஆம் இடமாக வருவது. 6ஆம் பாவம் நோயை குறிக்கும். இதன் காரகர் சனி. செவ்வாய் மருத்துவராக பணியாற்றுவதை குறிக்கும். 8ஆம் பாவம் மருத்துவமனை மருந்து தாய்ச்சேய் நலவிடுதி இறப்பு இறப்பின் தன்மை தீராத வியாதியை குறைக்கும். 12ஆம் இடம் மருத்துவத்தில் நீண்ட காலம் பணியாற்றுவது பெயர் பெறுவது. லக்னம் அல்லது லக்னாதிபதி 6 8 12 தொடர்பு மருத்துவத்துறை 8 12 சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் 6 8 பாபங்களும் அல்லது சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் பலம் பெற்றால் மருத்துவத்துறையில் பெயர் வாங்க முடியும். புதனுக்கு அடுத்து ராகு அல்லது சூரியன் இருக்க மருத்துவ படிப்பு. 2ஆம் அதிபதிக்கு அடுத்து சூரியன் செவ்வாய் கேது மருத்துவத்துறையில் வருமானம் இருக்கும். 2ஆம் அதிபதி 6 8 12இல் இருப்பது தொழில் காரகன. சனிக்கு அடுத்து சூரியன் செவ்வாய் ராகு கேது இருப்பது மருத்துவத்துறையில் வருமானம் இருக்கும். நீர் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் மருத்துவத்துறைக்கு வர முடியும். சுக்கிரன் அல்லது செவ்வாய் நீர் ராசியில் இருந்தால் சிறந்த மருத்துவம். ராகு கூட்டல் மாந்தி கேது கூட்டல் மாந்தி கொலைப்பழிக்கு ஆளாவார்கள். அஸ்வினி சதயம் நட்சத்திரம் அரசு வருவாய் உள்ள நட்சத்திரம். சூரியன் சனி பரம்பரை வைத்தியன். சூரியன் புதன் சனி இணைவு வெண்குஷ்டம். 6 8 12 ஆம் அதிபதிகள் காற்று ராசியில் இருந்தால் கூட்டத்தில் சினிமா தியேட்டருக்கு போக கூடாது. 6இல் நீச்ச கிரகம் அல்லது 6ஆம் அதிபதி நீசம் ஆவது இரணியா வரும். குரு அல்லது சுக்கிரன் பலமற்று 6ஆம் இடத்தை பார்த்தால் சர்க்கரை நோய் வரும். திதி சூனியத்தை பார்க்க வேண்டும். சுக்கிரதிசை என்றால் யூரியன் பிரச்சனை வரும். செவ்வாய் திசை என்றால் பல் பிரச்சனை வரும். ராகு திசை என்றால் சர்ஜரி வரும். கேது தசை என்றால் பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். புதன் திசை என்றால் தோல் சம்பந்தமான பிரச்சனை வரும். 4இல் ராகு 4ஆம் அதிபதி ராகுவை தொட்டால் மன நிம்மதி குறைவு. கும்பத்தில் சூரியன் இருதய நோய் பாதிப்பு உண்டு. சுக்கிரன் சனி சிறுநீரகக் கல். சூரியன் செவ்வாய் 5 பாகைக்குள் இருந்தாலும் அல்லது சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் மரணம் இயற்கைக்கு மாறாக இருக்கும்.
பலமற்ற சந்திரன் சனி 8இல் இருந்து பார்த்த காரக உறவுக்கு நீரில் கண்டம் சந்திரன் நீசம் புதன் உச்சம் இது ஆகாது மனநிலை பாதிப்பு இருக்கும் செவ்வாய் மாந்தி இருந்தால் இரத்த தானம் செய்யக்கூடாது. 4 கிரகங்கள் சுயசாரத்தில் இருந்தால் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராகு மனைவிக்கு நோய் சிகிச்சை இருக்கும். சனி சுக்கிரன் வீட்டில் இருந்தால் முக அழகு கெடும் பாதிக்கப்பட்ட சுக்கிரனை சனி பார்த்தால் முக அழகு கெடும். மேச சனி யாரை பார்க்கிறதோ யாரை தொடுகிறதோ அந்த உறவுக்கு ஆயுள் குறைவு. சூரியன் மீது செவ்வாய் போனாலும் அல்லது புதன் மீது செவ்வாய் போனாலும் நகம் வெட்டக்கூடாது. 3, 5, 9, 11இல் சுக்கிரன் இருந்தால் பெண் சுகபோகம் உண்டு. காதலில் வெற்றி உண்டு. சுக்கிர காரக உறவுகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். 4இல் சுக்கிரன் இருந்தால் வீட்டில் பழம் தரக்கூடிய மரம் இருக்கும். 4இல் செவ்வாய் இருந்தால் வீட்டில் முள்மரம் வளரும். மேஷ ராசி பித்ரம், ரிஷப ராசி வாதம், மிதுன ராசி பித்ரம் வாதம் கபம், கடக ராசி கபம், சிம்ம ராசி பித்ரம், கன்னி ராசி வாதம், துலா ராசி பித்ரம் வாதம் கபம், விருச்சக ராசி, தனுசு ராசி பித்ரம், மகர ராசி வாதம், கும்ப ராசி பித்ரம் வாதம் கபம், மீனராசி கபம். வாத நோய்க்கு உண்டான கிரகம் சனி ராகு கேது. பித்த நோய்க்கு உண்டான கிரகம் சூரியன் செவ்வாய். கபம் நோய்க்கு உண்டான கிரகம் குரு கபம். வாதம் இதற்கு உண்டான கிரகம் சந்திரன் சுக்கிரன் பித்ரம் வாதம் கபம் இதற்கு உண்டான கிரகம் புதன். மருத்துவத்திற்கு முதலில் லக்னம் நின்ற சாரம் லக்னாதிபதி நின்ற இடம் லக்னாதிபதி பெற்ற சம்பந்தம் லக்னத்தை பார்த்த கிரகம் லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் பார்க்க வேண்டும். ராசியில் நின்ற சந்திரனுக்கு அம்சத்தில் லக்னாதிபதி நின்ற இடம் பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி வர்க்கோத்தமம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். இதையும் பார்க்க வேண்டும். வியாதி குணமாக அந்தரம் பார்க்க வேண்டும். 22வது திரேகானம் 64வது நவாம்சம் பாதகாதிபதி லக்ன சுபர் லக்ன பாவி இவையெல்லாம் பார்க்க வேண்டும். 1, 4, 7, 10 பாதுகாப்பு தரும். இதில் சுபர்கள் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். 1, 4, 7, 10 இதில் பாவிகள் இருந்தால் பாதுகாப்பு குறைவு. 3, 6, 10, 11 இல் இந்த உபஜய ஸ்தானங்களில் சுபர்கள் இருந்தால் நன்மையை தரும். பாவிகள் இருந்தால் நன்மையும் தரும் நோய்கள் தரும். வக்ர கிரகங்கள் எந்த பாவத்தில் உள்ளதோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட வியாதி வரும். அம்சத்தில் விருச்சக ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட நோய் உண்டு. சனி செவ்வாய் சேர்ந்த எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவத்தின் காரகனும் கெடும் அந்த பாவமும் கெடும். வாதத்தை குறிக்கும் நட்சத்திரங்கள் அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் ஹஸ்தம் கேட்டை மூலம் அவிட்டம் பூரட்டாதி. பித்தத்தை குறிக்கும் நட்சத்திரங்கள் பரணி மிருகசீரிடம் பூசம் பூரம் சித்திரை அனுஷம் பூராடம் சதயம் உத்திரட்டாதி. கபத்தை குறிக்கும் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மகம் சுவாதி விசாகம் உத்திராடம் திருவோணம் ஆயில்யம் ரேவதி. ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து அவர்களுடைய நோயை தீர்மானிக்கலாம். சூரியனுடைய நட்சத்திரங்களிலே 6ஆம் அதிபதி நின்றால் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் உண்டாகும். சந்திரனுடைய நட்சத்திரங்களிலேயே இந்த 6ஆம் அதிபதி நின்றால் சிலேத்துமம் தொடர்பான வியாதிகள் உண்டாகும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்களிலேயே இந்த 6ஆம் அதிபதி நின்றால் விபத்து வெட்டுக்காயம் எலும்பு முறிவு நெருப்பினால் பாதிப்பு ஆகியவை ஏற்படும். புதனின் நட்சத்திரங்களில் 6ஆம் அதிபதி நின்றால் அவர்களுக்கு வாயு சம்பந்தமான கோளாறுகள் முடக்குவாதம் பக்க வலிப்பு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். குருவின் நட்சத்திரங்களை 6ஆம் அதிபதி நின்றால் சம்பந்தமான பாதிப்பு அமைப்புகள மூளை சம்பந்தமான பாதிப்பு தோல் மற்றும் தசை ஆகிய உறுப்புகள் பாதிக்கக்கூடும். சுக்கிரனின் நட்சத்திரங்களில் அதிபதி நின்றால் சிறுநீரக கோளாறுகள் இரகசிய வியாதிகள் பெண்களிடம் தகாத உறவுகளை வைப்பதன் மூலமாக வரக்கூடிய நோய்கள் ஏற்படும். சனியின் நட்சத்திரங்களில் 6ஆம் அதிபதி நின்றால் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் மூட்டு வலி பாதங்களில் பித்த வெடிப்புகள் போன்றவை ஏற்படும். ராகுவின் நட்சத்திரங்களில் 6குடையவர் நின்றால் பூர்வ ஜென்ம கர்ம நோய்கள் குணப்படுத்துவதற்கு சிரமமான நோய்கள் தொழுநோய் புற்றுநோய் இரத்த சோகை கருச்சிதைவு மூளை காய்ச்சல் இதுபோல எளிதிலே குணப்படுத்த முடியாத நோய்கள் வரலாம். கேதுவின் உடைய நட்சத்திரங்களிலே 6ஆம் அதிபதி இருந்தால் தொழுநோய் மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்.
விஷஜந்துக்கள் பாதிப்பு, முதுகெலும்பு கோளாறுகள், காச நோய் போன்றவை ஏற்படுத்தக்கூடும். 6ஆம் அதிபதி சூரியன் நட்சத்திரங்களிலும் செவ்வாயுடன் நட்சத்திரங்களில் நின்றால் அவர்களுக்கு ஆங்கில மருத்துவம், யுனானி மருத்துவம், அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலாம். 6ஆம் அதிபதி சந்திரனின் நட்சத்திரங்களில் அல்லது சுக்கிரனின் நட்சத்திரங்களில் நின்றிருந்தால் திரவ சம்பந்தமான மருந்துகள், டானிக் சிறப்பு. அதேபோல ஹோமியோபதி மருந்துகள், மூலிகைச் சாறு இதுபோன்ற வைத்திய முறைகளால் நோய்களை குணப்படுத்தலாம். புதனுடைய நட்சத்திரங்களிலேயே 6ஆம் அதிபதி நின்றிருந்தால் குளிகைகளை உட்கொள்வதன் மூலமாகவும் தைலங்களை பயன்படுத்துவது மூலமாகவும் நோய்களை பண்ணலாம். குருவினுடைய நட்சத்திரங்களிலே 6ஆம் அதிபதி இருந்தால் பஸ்பம், ஹோமியோபதி போன்ற மருத்துவ முறைகளால் குணப்படுத்தலாம். சனியுடன் நட்சத்திரங்களிலேயே 6ஆம் அதிபதி இருந்தால் இவர்களுக்கும் மூலிகை தைலங்கள், சாறுகள், பவுடர் போன்ற மூலிகை தூள் மூலமாக இவர்களின் நோய்களை குணப்படுத்தலாம். ராகுவின் சாரத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இது உடன் மகான்கள் யோகிகள் தரக்கூடிய மருந்துகள் நோய்களை குணப்படுத்தும். கேது நட்சத்திரங்களிலே 6ஆம் அதிபதி நின்றிருந்தால் இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவது மூலமாகவும் மருந்துகள் அவர்கள் கையால் வாங்கியவர்கள் அந்த மருந்துகளை உட்கொள்வதன் மூலமாகவும் இவருடைய கர்மவினைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த நோய் நொடிகள் எல்லாம் ஓடிவிடும். வியாதிகள் ஒரு கண்ணோட்டம். 1. வாதம் 84 வகைகள். 2. பித்தம் 48 வகைகள். 3. சிலேட்டுமம் 96 வகைகள். 4. வாயு 300. 5. காசநோய் 7. 6. பெருவியாதி 8. 7. சூளை, கக்குவான் அம்மை 200. 8. இரத்தச் சோகை 10 வகைகள். 9. கண் நோய் 96. 10. சிலந்தி 60. 11. குன்மம் 8. 12. ஜன்னி 76. 13. கழலை, தைராய்டு 95. 14. மகோதரம், தொப்பை 7. 15. தலைவீக்கம் 5. 16. உடல்வீக்கம் புள்ளி 16. 17. கட்டி 10. 18. கரப்பான், ஊறல் 90. 19. குலை நோய் 46. 20. நாக்குபல் நோய் 76. 21. உடம்பில் நீர் கோர்ப்பது 200. 22. உதடு நோய் 100. 23. பிள்ளை நோய் 100. 24. கடி தோஷம் 500. 25. வாயு ரோகம் 90. 26. கல்லடைப்பு 80. 27. மூட்டுசீழ் 30. 28. மேகநீர் 21 வகைகள். பண்டைய காலங்களில் நடைமுறையில் காணப்பட்ட நோய்கள். சூரியன் காரக நோய்கள். 1. இருதய நோய். 2. எலும்பு முறிவுகள். 3. ஒற்றை தலைவலி. 4. வலது கண்ணில் பிரச்சினை. 5. மஞ்சள் காமாலை. 6. காய்ச்சல். நவாம்சத்தில் விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் இந்த நோய் இருக்கும். சூரியன் சாரம் பெற்றால். 1. தாங்க முடியாத எரிச்சல் காய்ச்சல் வந்தால் நீடித்து இருக்கும். ஆறாத பொன் அரிப்பு இருக்கும். சொரியும் தன்மை அதிகம் உண்டு. 2. சூரியன் சந்திரன் சாரம் பெற்றால். 1. உணர்ச்சி வசப்படுதல், கண்ணோய், தன்னம்பிக்கை குறையும். 3. சூரியன் செவ்வாய் சாரம் பெற்றால். 1. லோ பிரஷர், ஹை பிரஷர், தலை சுற்றல், முதுகுவலி, பேக் பெயின். 4. சூரியன் புதன் சாரம் பெற்றால். 1. ஒற்றை தலைவலி, கண்ணாடி அணிதல். 5. சூரியன் குரு சாரம் பெற்றால். 1. பித்தம், கிறுகிறுப்பு. 6. சூரியன் சுக்கிரன் சாரத்தில். 1. கல்லடைப்பு, யூரின் பிராப்ளம். 7. சூரியன் சனி சாரத்தில். 1. கண்பிரச்சனை, இருதய நோய் இருக்கும். 8. சூரியன் ராகு சாரத்தில். 1. மனநோய், நிம்மதி குறையும். 9. சூரியன் கேது சாரம். 1. இருதயம் அடைப்பு பிரச்சினை, இரத்தம் குறைவு. சந்திரன் காரக நோய்கள். 1. நுரையீரல். 2. இருதயம். 3. ஆஸ்துமா. 4. வீசிங். 5. மாதவிடாய் பிரச்சனை. 6. கர்ப்பப்பை. 7. தலை சுற்றல். 8. இரத்தம் கெடுதல். 9. குடல் நோய். 10. கண்ணோய், கண்புரை. நவாம்சத்தில் விருச்சிகம் சந்திரன் இருந்தால் வீசிஞ்சலி தொல்லை வரும். 4. மபாவம் நீர் தத்துவம் வெள்ளை படுதல் பிரச்சினை தரும். சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தால். 1.
கண்ணோய் தலைவலி உணர்ச்சி வசப்படுதல். சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தால் 1. நல்ல கற்பனை வளம் உண்டாகும். 2. கவலையற்ற வாழ்க்கை இருக்கும். சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் 1. சிறுநீர் பிரச்சினை யூரினிலிரத்தம் வருதல் சிறுநீரகத்தில் பிரச்சினை இருக்கும். சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருந்தால் 1. கற்பனைவாதி எப்போதும் மனக்கவலை தாயுந்தையை பிரிந்து வாழ்வது. சந்திரன் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் 1. நல்ல உடல் நலம் இருக்கும். வியாதி வந்தால் தீரும் மீண்டு விடுவார்கள். சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருந்தால் 1. நோய் எதிர்ப்பு கம்மியிருக்கும். பாலியல் நோய் இருமல் நோய். சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் 1. மனநோய் அமைதி குறைதல். 5ம் இடம் புத்தி நல்ல இருக்கணும். சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் 1. கற்பனை வளம் நிறைந்தவர் மனக்குழப்பம் இருக்கும். சந்திரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் 1. எரிச்சலூட்டும் பேச்சு. 2. மன இறுக்கம் இருக்கும். சந்திரன் 8இல் பாதிப்பு அடைந்தால் சிறுநீரக கோளாறு வரும். செவ்வாய் சனிக்கு இடையே சந்திரன் இருந்தால் மூச்சுத்திணறல் கண்டிப்பாக வரும். சந்திரன் புதன் பாதிக்கப்பட்டால் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். லூஸ் டாக்கிங் தனக்கு தானே பேச்சிக்கொண்டு இருப்பார். செவ்வாய் காரக நோய்கள். 1. வெட்டுக்காயங்கள். 2. சோர்வான கண்கள். 3. கொப்பளங்கள். 4. தீக்காயங்கள். 5. எரிச்சல். 6. எலும்பு முறிவுகள். 7. மஞ்சள் காமாலை. 8. இரத்தம் வடிதல். 9. காக்கா வலிப்பு. 10. ஆசனவாய் நோய். 11. இரத்த கொதிப்பு. 12. கட்டிகள். செவ்வாய் சூரியன் சாரத்தில் இருந்தால் 1. இரத்த சோகை இரத்தம் சம்பந்தமான நோய் இருக்கும். 2. ஹீமோகுளோபின் டெஸ்ட் அடிக்கடி எடுக்க வேண்டும். 3. சிவந்த கண்கள் இருக்கும். 4. முதுகு வலி இருக்கும். செவ்வாய் சந்திரன் சாரத்தில் இருந்தால் 1. தோல் வியாதி இருக்கும். செவ்வாய் சாரத்தில் இருந்தால் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் புதன் சாரத்தில் இருந்தால் மனச்சிதறல்கள் இருக்கும். செவ்வாய் குரு சாரத்தில் இருந்தால் உடல் நலம் நல்ல சிறப்பு தரும். செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் 1. பாலியல் நோய். 2. சிறுநீர் தாரையில் அரிப்பு. செவ்வாய் சனி சாரத்தில் இருந்தால் 1. தற்கொலை எண்ணங்கள் இருக்கும். 2. சின்ன விஷயத்திற்கு மன உளைச்சல் ஏற்படும். 3. அடிக்கடி சிறு விபத்துகள். 4. பல் தொந்தரவு. செவ்வாய் ராகு சாரத்தில் இருந்தால் 1. காம கோளாறுகள். 2. தற்கொலை எண்ணம். செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் 1. இரத்த அழுத்தம். 2. பொறுமையின்மை. நவாம்சத்தில் விருச்சிக வீட்டில் செவ்வாய் இருந்தால் மேற்கண்ட செவ்வாய் காரங்க நோய்கள் இருக்கும். புதன் காரக நோய்கள். 1. புதன் புத்தி மூளையில் ஏற்படும் மாறுதல்கள். 2. 5ஆம் பாவம் பிளஸ் புதன் கெட்டால் புத்தி ஸ்தானம் பாதிப்படையும். இவர்களுக்கு தலையில் அடிபடக்கூடாது. 3. மறதி ஏற்படும். 4. மனம் பாதிப்பு ஏற்படும். 5. 5ஆம் இடத்தை செவ்வாய் சனி சேர்ந்து பார்த்து புதன் சனி கேட்டாலும் ஒரு நாளாவது மனநிலை பாதிப்பு வரும். 6. பேச்சு குரல் மிமிக்கிரி. 7. நரம்பு தளர்ச்சி. 8. ஆண்மை குறைவு. புதன் கூட்டல் சனி புதன் கூட்டல் கேது சேர்ந்து 3ஆமிடமும் கெட்டால் வீரியம் பாதிப்பு ஏற்படும். குடும்பப்பற்று இருக்காது. 9. சொறி சிரங்கு டைபாய்டு. 10. அதிக வியர்வை வருதல். 11. அதிர்ச்சி கூடாது. புதன் கெட்டிருந்தால் அவர்களிடம் அதிர்ச்சி தரும் செய்தியை கூறக்கூடாது. 12. ENT ப்ராப்ளம். 13. ஸ்கின் ப்ராப்ளம். 14. விஷ காய்ச்சல். 15. வெண்குஷ்டம். 16. சூரியன் புதன் சனி சேர்க்கை இருந்தால் தோலில் வெண்குஷ்டம் வரும். 17. ரோகிணி உத்திரம் பூராடம். இம்மூன்றும் தோல் நோய் வரும் நட்சத்திரங்களாகும். 6ஆம் அதிபதி புதன் ஆக வந்து ரோகிணி உத்திரம் பூராடம் 3 நட்சத்திரங்களின் நின்றால் தோல் நோய் உண்டு. 18. பரணி மகம் உத்திரட்டாதி. இம்மூன்று நட்சத்திரங்களும் மனநோய் நட்சத்திரங்கள் ஆகும். புதன் சனி கெட்டாலும் புதன் சூரியன் சாரம் பெற்றால் 1. அரிப்பு இருக்கும். 2. நரம்பு பிரச்சினை. 3. தோல்வியாதி. புதன் சந்திரன் நட்சத்திரத்தில் என்றால் 1. மிகவும் அதீத கற்பனாவாதி. புதன் செவ்வாய் வெள்ளை நிற நட்சத்திரம் என்றால் 1. தலைவலி. 2. மனச்சிதறல். புதன் நட்சத்திரத்தில் என்றால் 1. தன்னம்பிக்கை உடையவர். 2.
மிகுந்த மனம் கட்டுப்பாடு உடையவர். புதன் குரு நட்சத்திரத்தில் என்றால் 1. சக்தி உடையவரர். 2. நோய் இருந்தாலும் குணமாகும். புதன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் என்றால் 1. ஸ்கின் பிரச்சினை. 2. அறிவாற்றல் மிக்கவர். 3. சிந்தனை திறன் அதிகம். புதன் சனி நட்சத்திரத்தில் என்றால் 1. மனநோய். 2. பிட்ஸ் வரும். 3. தாமதமான பேச்சு இருக்கும். 4. நாக்கில் மச்சம். 5. கரிநாக்கு. புதன் ராகு நட்சத்திரத்தில் 1. தாழ்வு மனப்பான்மை இருக்கும். புதன் கேது நட்சத்திரத்தில் 1. மனநோய். 2. விரல்களில் காயம் ஏற்படும். நவாம்சத்தில் விருச்சிகம் புதன். கண்டிப்பாக ஸ்கின் பிரச்சினை, விரல்களில் காயம், நரம்பு பிரச்சினை உண்டு. குறுக்காரக நோய்கள். 1. கல்லீரல். 2. கணையம். 3. கிட்னி. 4. வாத நோய். 5. நுரையீரல். 6. தொடைப்பகுதி. 7. கொழுப்பு. 8. மூளை. 9. மூட்டுகள். 10. நாக்கு.